போகுது ஆஹா மாமியார் ஹோமர் மஹால். வா வா அன்பே அன்பே யார் வந்திருக்காங்க? தமிழரசி அன்பே. லெட்ஸ் வெல்கம் தமிழரசி அண்ட் ஃபேமிலி. ஐயோ கெமிஸ்ட்ரி பிச்சு உதறுதே. வா வா அன்பே அன்பே. அடுத்து யார் வந்திருக்காங்க? யார் வந்திருக்காங்க? யார் வந்திருக்காங்க? விக்னேஷ் வந்திருக்காரு. விக்னேஷ் வந்திருக்காரு. விக்னேஷ் வந்திருக்காரு. லெட்ஸ் வெல்கம் விக்னேஷ் அண்ட் ஃபேமிலி. அன்பே அன்பே. சரி அடுத்தது யார் வந்திருக்கா டக்குன்னு சொல்லிடு அன்பே. ஆமால அடுத்தபடியா வந்திருக்கவங்க சிவகுமார் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் them. எங்கள் சங்கத்தின் சார்பாக உங்களை அன்போடு வரவேற்கிறோம். வணக்கம் 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 வணக்கம். ஆல் தி நியூஸ் ரீடர்ஸ் உங்ககிட்ட இப்படிதான் வரவேற்கணும். வணக்கம். தலைப்புச் செய்தி வாசிப்பது உங்கள் சித்ரா. அவங்க எவ்வளவு அழகா வாசிப்பாங்க. நம்ம போய் அவங்களை கேவலமா வாசி அவங்க பேரை கெடுக்கணும். ஆமால அவங்களே வாசிச்சு வச்சிடலாமா? சூப்பர். சோ நீங்க எங்களுக்காக தமிழரசி வாசிச்சு காமிங்களா? நீங்க வந்து சாப்பிட்டீங்கல்ல, எப்படி இருந்துச்சு அந்த சாப்பாடு? அதை பத்தி சொல்லுங்க பாப்போம். வணக்கம். ஆஹா மாமியார் ஓஹோ மருமகள் நிகழ்ச்சியில் எங்களை கௌரவித்த அனைவருக்கும் முதற்கண் எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கம். ஓகே அடுத்தபடியா விக்கி இல்லையா? விக்கி நீங்க வந்து எங்களை பத்தி ஏன் வாசிக்க கூடாது? எங்க டான்ஸ பத்தி நீங்க பேசலாம். கேவலமா இருந்துன்னு கூட சொல்லலாம். நியூ ஸ்டைல்லே சொல்றான். அதுதான் ரூல்ஸ். வணக்கம். இன்றைய ஆஹா மாமியார் ஓஹோ மருமக நிகழ்ச்சியில் முதலில் நடனமாடிய சித்ரா அவர்களும் கமல் அவர்களும் மிக சிறப்பாக ஆடியதாக ரசிகர்கள் தெரிவித்திருந்தனர். சூப்பருங்க. அடுத்தபடியா சிவகுமார் நீங்க எங்களுக்காக என்ன வாசிச்சு காமிக்கிறீங்க அப்படின்னா? உங்க மனைவி அழக பத்தி வந்து நியூஸா சொல்லுங்க பாப்போம். வர்ணிச்சு அப்படியே. நான் கபால் கண்டென்ட் இல்ல யோசிக்கிறீங்களா? இல்லனா ஒண்ணு பண்றீங்களா? உங்களுடைய அம்மாவையும் வைஃபையோட கெமிஸ்ட்ரி இருக்கு இல்லையா அத பத்தி. வணக்கம். தலைப்புச் செய்திகள். எங்களுடைய வீட்டில் மாமியாரும் மருமகளும் மகளும் அம்மாவும் போல எப்போதும் இணைந்தே இருப்பார்கள். நன்றி வணக்கம். இந்த ஒரு ஒற்றுமை, இந்த ஒரு பிணைப்பு, இந்த ஒரு அன்பு இருந்தா எங்களுக்கு போதும். ஆனா இந்த அன்பு வந்து நிகழ்ச்சி முடியற வரைக்கும் நடக்குமோ அப்படின்றது கொஞ்சம் சந்தேகம் தான். எப்படியாவது நாங்க வந்து கூண்டுக்குள்ள பிரிச்சு விட்டுருவோம். அது வந்து கன்ஃபார்ம். டெஸ்ட் எல்லாம் வைப்போம். உங்களோட பாசத்தை பீக்கிற அளவுக்கு டெஸ்ட் எல்லாம் வைப்போம். அதெல்லாம் தாண்டி யார் ஜெயிக்கிறீங்க அப்படின்னு பாப்போம். ஓகேவா? சோ எல்லாரும் ரெடியா இருக்கீங்க இல்லையா? ஓகே லெட்ஸ் ப்ளே. இருக்கோ ரெடியா? வெடிப்போம் வெடியா. சோ இப்போ நம்ம முதல் சுற்றுல இருக்கோம். இந்த ரவுண்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆல் தி மருமகள்ஸ் உங்களுடைய கண்கள்லாம் நாங்க கட்டிடுவோம். சோ மாமியார் தான் வந்து கட்டி விடுவாங்க. மருமகள் வந்து இந்த பாக்ஸ்க்குள்ள விட்டுருவோம். நாங்க டைம் ஸ்டார்ட்ஸ் நவ் சொன்ன உடனே யார் அந்த சீட்டை போய் பிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு 100 பாயிண்ட்ஸ் நாங்க தருவோம். அது மட்டும் இல்லாம சீட்ல உட்கார்ந்த மருமக டீமுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்போம். கேள்வி வந்து விஷுவலா எல்இடில வரும். அதை பேஸ் பண்ணி உங்களுக்கு கேள்வி வரும். அதுக்கான ஆன்சர் வந்து நீங்க கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு அடிஷனல் 100 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அந்த ஆன்சர் சொல்றதுக்கான டைம் பாத்தீங்கன்னா 10 செகண்ட்ஸ். 10 செகண்ட்குள்ள சொல்லணும், இல்லைன்னா அவுட். ஸோ ஒரு வாய்ப்புல வந்து சீட்ல உட்காந்துட்டு பதில் சொல்லிட்டீங்கன்னா 200 மார்க் நீங்க ஜெயிக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு மொத்தம் 5 வாய்ப்பு வரும். அதுல என்ன ட்விஸ்ட்னா அந்த சேருக்குள்ள பல்லி பூராம் பாம்பெல்லாம் வச்சு கவர் பண்ணி வச்சிருக்கோம். இதெல்லாம் தாண்டி மருமகள்கள் வந்து தைரியமா போய் உட்காரணும். ஸோ இந்த ரவுண்டு பொறுத்தவரையும் மருமக கையில தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அவங்க உட்கார்ந்தாதான் உங்களுக்கு கேள்வி வரும், மார்க் எல்லாம் வரும். ஆல் தி மாமியார்ஸ் மருமகளுடைய கண்களை கட்டிடுங்க.
உங்களுடைய வேலையை ஆரம்பிச்சீங்கன்னா ரெடியா இருக்கீங்களா 3 பேரும்? ஓகே. நான் வச்சிட்டு ரெடின்னு சொல்லுவேன், அப்புறம் தான் நீங்க ரூட் சொல்லணும். ஓகேவா? அது வரை சொல்லக்கூடாது. Your time starts now. So Mrs. விக்னேஷ் வந்து சேர்ல உட்கார்ந்திருக்காங்க. So you deserve 100 points. So இப்போ உங்களுக்கு தெரியும் விக்னேஷ்க்கு வந்து நாங்க ஒரு கேள்வி கேட்போம். எல்இடில கேள்வியை போடுங்க ப்ளீஸ். விக்னேஷ் உங்களுக்கான கேள்வி, த்ரிஷா நடித்த படங்களின் பெயர் என்ன? Your time starts now. இது வந்து அரண்மனை 2. ஓகே. இது வந்து மௌனம் பேசியதே இல்ல லேசா லேசா. டைம் அப் இல்லங்க, ஒரு படத்துல ஒரு கெட்டதும் போட முடியும், 2 படத்துல ஒரே கெட்டவா போட்டிருக்காங்க. அதுவும் மௌனம் பேசியதே லேசா லேசா. இல்ல மௌனம் பேசியதே இல்லனா லேசா லேசா. ஏங்க ரெண்டுமே தப்பு தான். அது வந்து வினய் தாண்டி வருவாயா கெட்டப். பாதி கரெக்டா சொன்னதால 50 பாயிண்ட், உங்க மிஸ்ஸஸ் கரெக்டா சேர்ல உட்கார்னால 100 பாயிண்ட். சோ மொத்தம் 150 பாயிண்ட் ஜெயிச்சிருக்கீங்க. கங்க்ராட்ஸ். அடுத்தது மிஸ்ஸஸ் விக்னேஷ் நீங்க எழுந்துக்கலாம். சோ மருமகள்ஸ் உங்களுக்கான இரண்டாவது வாய்ப்பு இது. Your time starts now. அப்படியே போ, நேரா போ, ரைட் சைடு போ. கடைசியில பாத்தீங்கன்னா மிஸ்ஸஸ் சிவகுமார் வந்து உட்கார்ந்திருக்காங்க. சோ நீங்க உட்கார்ந்ததால 100 பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்கோர் பண்றீங்க. அண்ட் மிஸ்டர் சிவகுமார் உங்களுக்கான கேள்வி இதோ. இந்த படத்துல வடிவேலு சார் சொல்ற டயலாக் என்ன? Your time starts now. ஸ்னேக் பாபு. ஸ்னேக் பாபு என்பது சரியான விடை. உங்களுக்கு 100 பாயிண்ட் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாம உங்க மிஸ்ஸஸ் கரெக்டா உட்கார்னால ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட். அம்மா நீங்க டயலாக் ஒரு தடவை சொல்லி காட்டுங்க பாப்போம். ஸ்னேக் பாபு. வெரி குட். சோ மருமகள்ஸ் உங்களுக்கான மூணாவது ஆப்ஷன். Your time starts now. ஓகே, சோ மிஸ்ஸஸ் விக்னேஷ் வந்து உட்கார்ந்திருக்காங்க. உங்களுக்காக 100 பாயிண்ட்ஸ் காத்துக்கிட்டு இருக்கு. சோ மிஸ்டர் விக்னேஷ் உங்களுக்கான பிக்சர் இதோ. இந்த 3 படத்துல வேறுபட்ட ஒருவர் இருக்காரு. அவர் யார்? Your time starts now. அப்துல் கலாம். அப்துல் கலாம் சார் எப்படி சொல்றீங்க? வாஜ்பாய் அவர்களும் நரசிம்மராவ் அவர்களும் பிரதமர், அப்துல் கலாம் வந்து குடியரசுத் தலைவராக இருந்தார். ஆஹா, அருமை. அப்துல் கலாம் என்பது சரியான விடை. சோ கம்பெனி சார்பா வந்து உங்களுக்கு 100 பாயிண்ட், உங்க மிஸ்ஸஸ் கரெக்டா சீட்ல உட்கார்ந்தாங்க. அதுக்கு ஒரு 100 பாயிண்ட், டோட்டல் 200 பாயிண்ட் ஜெயிச்சிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சோ உங்களுக்கான 4வது வாய்ப்பு. Your time starts now. மிஸ்டர் சிவகுமார் உட்கார்ந்திருக்காங்க. அகைன் ஏன் ஒரு இதுல காமெடி பண்ணிட்டே இருக்கீங்க? இப்போ ஏதோ அவங்க என்ன பண்ணுவாங்க? கண்ணு வேற கட்டிருக்கு, அவர் சொல்றது வேற கேட்க மாட்டேங்குது, அவர் உன்னைய வேற வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. இல்ல இப்ப சேர் இருக்கிறத விட சித்ரா எங்க இருக்குன்றது என்ன பண்றது? சேர் மேல இருக்க பயத்தோட வேற பயம் தான் அதிகமா போச்சு எனக்கு. இன்னும் 3 ரவுண்ட் இருக்கு. 3 ரவுண்டுக்குள்ள நான் எப்படி என் புருஷனை காப்பாத்த போறேன்னு தெரியலையே. திவானினா அக்கா சித்ராவை கையில புடிச்சு குத்துறேன், நீ கையில புடிச்சுன்னு இருங்க. அக்கா நான் இந்த பக்கம் இருக்கேன், கேக்குதா? சரிடா. உங்க வீட்டுக்காரர் இந்த பக்கம் வந்துட்டார், அது கேக்குதா? ஓகே டன். சோ மிஸ்டர் சிவகுமார் உட்கார்ந்திருக்காங்க. 100 பாயிண்ட்ஸ் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கான கேள்வி எல்இடில ப்ளீஸ். இந்த படம் உணர்த்தும் பழமொழி என்ன? Your time starts now. யானை வரும் முன்னே மணியோசை வரும் பின்னே. நீங்க சொன்னது சரி, அதனால 100 மார்க் கொடுத்துருக்கோம். நன்றி நன்றி. யா, சோ இந்த ஆப்ஷன்ல மொத்தம் 200 பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்கோர் பண்றீங்க. கங்க்ராச்சுலேஷன். ஓகே, சோ இது உங்களுக்கான கடைசி ஆப்ஷன். இன்னும் தமிழரசி அக்கா மட்டும் தான் உட்காரவே இல்ல. தமிழரசக்கா, உங்களுக்கு சேர் வேணுமா சித்ரா வேணுமா? சித்ராவை புடிச்சிக்கிறீங்களா? சேர் தான் வேணும். இல்ல சித்ராவை புடிச்சீங்கன்னா வாழ்க்கை உங்களுக்கு மிஞ்சம். சேர் புடிச்சா சேர் மட்டும் தான் மிஞ்சம். வாய்ப்பா வாழ்க்கையா? என்ன வேணும்? வாய்ப்பு தான். வாய்ப்பு தானா? ஓகே. Time starts now. சூப்பர். மிஸ்ஸஸ் விக்கி உட்கார்ந்திருக்கீங்க, அதனால 100 பாயிண்ட்ஸ் நாங்க தரோம். சோ மிஸ்டர் விக்னேஷ் உங்களுக்கான கேள்வி இதோ. இந்த
இந்த சீன்ல பார்த்திபன் சொல்லும் அட்ரஸ் என்ன? The time starts now. நம்பர் 6 விவேகானந்தர் தெரு, துபாய் குறுக்கு சந்து, துபாய் மெயின் ரோடு, துபாய். துபாய். சோ நீங்க சொன்ன ஆன்சர் வந்து கரெக்ட். ஆனால் உங்களுக்கு 100 மார்க் கொடுக்குறோம். அது இல்லாம உங்க மிஸ்ஸஸ் கரெக்டா சீட்ல உட்காந்துட்டாங்க, அதுக்கு ஒரு 100. சோ நீங்க 200 மார்க் ஜெயிச்சிருக்கீங்க. Congratulations. இருக்கோ ரெடியா? வெடிப்போம் வெடியா. இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஸ்கோர் என்ன அப்படின்றத பாத்துடலாம். தமிழரசி அண்ட் ஃபேமிலி நீங்க 0 பாயிண்ட் வாங்கிருக்கீங்க. கங்க்ராட்ஸ். எடுத்த உடனே முட்டை வாங்குறதுலாம் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஒருவேளை சாகாராங்க பரவாயில்ல, நீங்க 0 பாயிண்ட் வாங்கினா கூட உங்க ஃபேமிலிக்கு புதுசா ஒரு ஆளை சேர்க்கக்கூடிய வாய்ப்போடு வாங்கிருக்கீங்க. விக்னேஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க 550 மார்க் வாங்கிருக்கீங்க. சிவகுமார் அண்ட் ஃபேமிலி நீங்க 400 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. எல்லாம் பயங்கரமா ராஜகுமாரி மகாராணி மாதிரி கெட்டப்லாம் போட்டிருக்கீங்களா? அழகா இருக்கிறீங்களா? பட் நீங்க போட்ட கெட்டப்புக்கும் இங்க இருக்கிற செட்டப்புக்கும் ஒண்ணுமே சம்பந்தம் இல்லையே அப்படின்னு ஒரு சந்தேகம் உங்களுக்குள்ள. அப்படிதான் தமிழரசி? கண்டிப்பா. எஸ். ஏன்னா ஜென்ரலா வந்து ராஜாங்கெல்லாம் வேட்டைக்கு போவாங்க அந்த காலத்துல. ராணிங்க வந்து அவ்வளவா போக மாட்டாங்க, போவாங்க அங்க 1 இங்க 2ன்னு. இப்போ வந்து வேட்டையாடுறதே ராணிங்க தான் அப்படின்னு ஆயிடுச்சு இல்லையா? அதனால உங்களுக்கு வந்து வேட்டையாட வந்து சிறப்பு பயிற்சி கொடுக்க போறோம். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்க வந்து நின்னு இந்த வில்லு கொடுப்போம். இந்த வில்லுல இந்த அம்பு வச்சு உங்க எதிர்க்க இருக்கு இல்லையா, அதுதான் டார்கெட். அதை நீங்க என்ன வேணா நினைச்சுக்கலாம். உங்க வீட்டுக்கார மண்டை ஏதோ ஒன்று உங்களுக்கு பிடிச்ச விஷயம் பிடிக்காத விஷயம் ஏதோ நினைச்சிட்டு அதை எய்ம் பண்ணி டப்பால்னு வந்து அதை அடிக்கணும். ஸோ மொத்தம் உங்களுக்கு 60 செகண்ட்ஸ். 60 செகண்ட்ஸ்ல வந்து எத்தனை டார்கெட் நீங்க ஹிட் பண்றீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு மார்க்ஸ். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் டார்கெட்ஸ் யார் ஹிட் பண்றாங்களோ அவங்களுக்கு 600 மார்க்ஸ். செகண்ட் ஹிட் பண்றவங்களுக்கு 400. லீஸ்ட் ஆகிறவங்களுக்கு 200. இதுல கீழே பால்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் உங்க மார்க்கிங். அதுக்கு நேரா இருக்க டார்கெட் தான் நீங்க அடிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோவுக்கு நேரா இருக்கிறது அது, அதை அடிச்சு முடிச்சுட்டு செகண்ட் இதுக்கு வந்தீங்கன்னா இதுக்கு நேரா இருக்கிறது அந்த லாஸ்ட், தென் இதுக்கு நேரா இருக்கிறது அது. ஓகேவா? அந்த மார்க்கிங் வந்து மாத்தி அடிக்கூடாது. அதுதான் ரூல். புரியுதா? அம்பு இதுக்கு முன்னாடி விட்டுருக்கீங்களா? பில்லு சொல்லம்பு தான். சொல்லம்பு. நான் கேக்குறது நிஜ அம்பு. இல்ல. இப்ப நீதான் விட போறீங்க. விளையாடலாமா? இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களா? ஓகே. அவங்க எல்லாரும் ரொம்பவே ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, லெட்ஸ் ப்ளே மோதி பாரு. என் மருமக ஸ்டார். சோ இந்த வில்லம்பு போட்டியில ஃபர்ஸ்ட் விளையாட வராங்க நம்ம தமிழரசி அண்ட் ஃபேமிலி. வாங்க தமிழரசி. சோ தமிழரசி மொத்தமா உங்ககிட்ட வந்து 10 அம்பு இருக்கு. ஓகேல? 10 அம்பு மட்டும் தான் இருக்கு. சோ பார்த்து குறி வச்சு அடிங்க. ஓகேவா? 10 அம்பு இருக்கு, 1 நிமிஷம் டைம் இருக்கு. சோ அதுக்குள்ள எத்தனை ஹிட் பண்றீங்களோ பண்ணுங்க. உங்களுக்கான பொசிஷன்ஸ் நாங்க வச்சிருக்கோம் பாருங்க. இந்த பொசிஷன் நின்னு தான் அந்த அழகான பால்ஸ் நீங்க அடிக்கணும். ஓகேவா? கம் ஆன். ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல நில்லுங்க. தமிழரசி, your time starts now. அம்பே முழங்கு. ஏய், ஒண்ணு வேஸ்ட் பண்ணிட்டீங்க. பக்கா. ஆனா உங்க கரெக்ட்டா டார்கெட்ட பார்த்து ஃபோக்கஸ் தான் முக்கியம் இதுல. நீங்க வேற ஏதாவது ட்ரை பண்றதா இருந்தாலும் ட்ரை பண்ணலாம். டைம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம். மேல கொஞ்சம் தூக்கு. நீங்க வந்து ஸ்விமிங் பூல டார்கெட் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். டைம் சொல்லுங்க. டைம் போயிட்டு இருக்கு, சீக்கிரம். அடி. பார்த்து கான்சென்ட்ரேஷன் முக்கியம். வேற கூட கொஞ்சம் தூரம் அத சித்ராவா நினைச்சீங்க இல்ல உங்க வீட்டுக்காரா நினைச்சீங்க? அடுத்தது அப்ப இங்க வாங்க. இங்க நின்னு அதை அடிங்க. அடுத்தது நெக்ஸ்ட். அதே மாதிரி முன்னாடி அதுக்கு போயிடுங்க. அப்படியே மகாராணி மாதிரி போனா. அடுத்தது பின்னாடி வாங்க. 40 செகண்ட் ஆயிருக்கு, இன்னும் 20 செகண்ட் இருக்கு. ட்ரை. இல்ல நெக்ஸ்ட் போயிடுங்க. அது பட்டு. ஆமா, நெக்ஸ்ட் நீங்க போலாம். அந்த லாஸ்ட் அடிச்சிட்டு 3 அடிச்சிருக்கீங்க. இப்ப இன்னும் 10 செகண்ட்ஸ் இருக்கு. லாஸ்ட் ஆப்ஷன் டைம் இருக்கு. லாஸ்ட் ஆப்ஷன் கரெக்ட்டா பார்த்து அடிச்சிருங்க. 5 4 3 பட்டுச்சு. தமிழரசி ரொம்ப நல்லா விளையாடுனீங்க. ஆரம்பத்துல வந்து 10 அம்பையும் நீங்க வேஸ்ட் பண்ணிடுவீங்க அப்படின்னு நினைச்சேன். பட் டிஃபரெண்டா பண்ணிட்டீங்க. சூப்பருங்க. கிரேட். நீங்க வந்து 4 டார்கெட் வந்து கரெக்ட்டா சூஸ் பண்ணி அடிச்சிட்டீங்க. அதுல 2 தான் வயித்துல குத்துனீங்க, 2 சைடுல காதுல கண்ணத்துல அப்படி அடிச்சீங்க. பட் இருந்தாலும் கம்பெனில வந்து உங்களுக்கு அது மார்க் நாங்க கொடுத்துறோம். ஓகே, அடுத்தபடியா விளையாட வராங்க மிஸ்டர் விக்னேஷ் அண்ட் ஃபேமிலி. வாங்க மிஸ்ஸஸ் விக்னேஷ். மிஸ்ஸஸ் விக்னேஷ் ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கேன். நீங்க வந்து சரியா பார்த்து மொத்தம் இங்க வந்து 5 இது இருக்கு, குவளைகள் இருக்கு. ஓகேவா? அழகா நீங்க பார்த்து அடிச்சிடணும். வாங்க. your position and your time starts now. come on. சூப்பர் பா. ஜிகா சொல்லிடுங்க.
அடிச்சுட்டு அதுக்கு திருப்பி போங்க. 30 செகண்ட் ஆயிருக்கு, டைம் இருக்கு. சூப்பர் விக்னேஸ்வரி கமான். டைம் இருக்கு இன்னும் ரெண்டு, விக்னேஸ்வரி. ரெண்டு. இன்னும் 20 செகண்ட் இருக்கு. கிச்சிக்கா 3 நம்பர். போங்க போங்க போங்க. நெக்ஸ்ட்க்கு வேணா. அது போயிடு இல்ல, இன்னும் 2 நம்பர் தான் இருக்கு. பாத்துடுங்க, டைம் இருக்கு. 2 நம்பர் இருக்கு. சீக்கிரம். ஐயோ, லாஸ்ட் நம்பர். 10 9 8. ஸ்டார்டிங் வந்து அப்படியே செம்ம பிக்கப். சூப்பரா வந்து மேல ஏறினீங்க, டபக்குன்னு கீழ வந்துட்டீங்க. என்னாச்சு? இல்ல, நீங்க குறி வைக்கல. குறி வைக்கல, நீங்க டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சிடலாம். 10 அம்பு இருக்கே அப்படின்ற இதுல நீங்க வந்து மிஸ்டேக் பண்ணிட்டீங்க. பட் But பரவாயில்ல. மூணு டார்கெட் ஹிட் பண்ணிருக்கீங்க. அதே வந்து பெரிய விஷயம். Yes, so 60 seconds குள்ள வந்து 3 டார்கெட் நீங்க வந்து ஹிட் பண்ணிருக்கீங்க. சூப்பர். ப்ளீஸ் டேக் யுவர் பொசிஷன். சோ இவ்ளோ நேரம் பாத்தீங்கன்னா மத்தவங்க விளையாடும் போது வாயிலேயே மியூசிக் எஃபெக்ட் கொடுத்துட்டு இருந்தாரு. சிக்கா அப்படின்னு. மிஸ்டர் சிவகுமார், உங்களுடைய மிஸ்ஸஸ் தான் இப்ப வந்து விளையாட போறாங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான மியூசிக் எஃபெக்ட் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்றத பாத்துடலாம். எஸ், லெட்ஸ் வெல்கம் மிஸ்டர் சிவகுமார். மிஸ்டர் சிவகுமார் இது வரைக்கும் வந்து 3 டார்கெட் 4 டார்கெட் தான் ஹிட் பண்ணிருக்காங்க. இங்க இருக்கிற 5 டார்கெட்டுமே நீங்க ஹிட் பண்ணீங்கன்னா நீங்க தான் வந்து 600 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுவீங்க. ஓகேவா? பை. Your time starts now. கிச்சிக்கா அடிங்க ஐயோ, என்ன பாத்து? கேமராமேனுக்கே போயிடும் நினைக்கிறேன். அம்புல குறி பாக்குறா. கிச்சிக்கா போவாது. பண்ணிட்டாரு. ஓ மிஸ் பண்ணிட்டீங்களே. இன்னும் 30 செகண்ட்ஸ் இருக்கு. சீக்கிரம் டைம் போயிட்டு இருக்கு. ஜஸ்ட் மிஸ். லாஸ்ட் 20 செகண்ட்ஸ் இருக்கு. கொஞ்சம் ஃபாஸ்டா நீங்க பெர்ஃபார்ம் பண்ணனும். சிவகுமார் அம்புல கான்சென்ட்ரேட் பண்றாங்க. ஓகே, 1 டைம் அப். கம் ஆன். உங்களை வந்து இங்க வந்து வில்லு விட சொன்னா பீச்ல பட்டாணி சுண்டல் விக்கிற மாதிரி அப்படி எடுத்து அப்படி போட்டு அப்படி நீங்க விளையாடுறது நல்லா இருந்தோ இல்லையோ, பாக்குற எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. நீங்க உங்க இடத்துக்கு போகலாம். டான்ஸ் லோங்க சூப்பரா பண்ணீங்க. கிரேட். ஓகே, சோ இந்த வில் அம்பு இந்த விளையாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்றத பாத்துடலாம். தமிழரசி அண்ட் ஃபேமிலி நீங்க 600 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. விக்னேஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க 400 மார்க் வாங்கியிருக்கீங்க. சிவகுமார் அண்ட் ஃபேமிலி நீங்க 200 பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிருக்கீங்க. சோ நாங்க வந்து பாயிண்ட்ஸ் சொல்லி பாராட்டுறது மட்டும் இல்ல, உங்க பக்கத்துலயே நாங்க வந்து நிறைய மாலைகள்லாம் வச்சிருக்கோம். அந்த மாலையை வந்து மாமியார் வந்து மருமகள் மேல போட்டு, ஏன்னா பழைய காலத்துல அரசர் எல்லாம் வந்து வேட்டைக்கு போயிட்டு வந்தா அப்படிதான் வரவேற்பாங்க. இந்த காலத்துல அரசி வந்து வேட்டைக்கு போயிட்டு ஏதோ பாலுக்கு உங்களால முடிஞ்சதை அடிச்சுட்டு வந்திருக்கீங்க. அதனால உங்க மாமியார் வந்து இப்ப மாலை போட போறாங்க. முதலில் சிறப்பாக முதலிடத்தை பிடித்த தமிழரசி அக்கா அவர்களுக்கு அவர்கள் மாமியார்கள் சந்தன மாலை என்று நினைத்து அங்க ஒரு மாலை இருக்கிறது, அதை போட்டு மரியாதை செய்வாராக. எல்லாம் ஜோராக தட்டுங்க. தமிழரசி அக்காவுடைய மாமியார் அவர்கள் சந்தன மாலையை தமிழரசி அவர்களுக்கு கொடுப்பார். டாக்டர் பட்டம் வாங்கின மாதிரி மூஞ்ச அப்படி ஒரு பளீர்னு வச்சிருக்கீங்க. மாமியார் கையால மாலை வாங்கினாலும் அதானே பெரிய விஷயம். சூப்பருங்க. அடுத்தபடியாக 2வது பொசிஷன்ல வந்திருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம விக்னேஷ் அண்ட் ஃபேமிலி. சோ விக்னேஷ் அவர்களுடைய அம்மா வந்து மிஸ்ஸஸ் விக்னேஷ் அவர்களுக்கு அழகான இந்த மாலையை சாத்துவார். அழகுக்கு அழகு. நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அடுத்தபடியா இந்த ரவுண்ட்ல உங்களுக்கு 200 ரூபாய் கொடுத்தது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். பட் அதையும் நாங்க வந்து பாராட்டி அவங்களுக்கு அழகான நமிதாவோட புகைப்படம் போட்டு ஒரு சோப்பு டப்பா. அது நமிதா வந்து 6 மாதம் உபயோகித்த சோப்பு டப்பா. உங்களுக்காக வந்து இலவசமாக காத்துக்கிட்டு இருக்கு. இந்தாங்க வச்சுக்கோங்க. கலிகாலம் முட்டி போச்சுடாடே. பட் சூப்பர். Thank you so much. So all the Marumagals, please come here. ராசாத்தி ராசாத்தி போகாத சூடேத்தி ஆராட்டி சீராட்டி போவேன ஏமாத்தி மராப்பு போட்ட என் மறி கொழுந்த பொருக்கு போடணும் கறி விருந்த
சுற்றுல இருக்கோம். இந்த ரவுண்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பஸர் ரவுண்ட். மொத்தமா 8 கேள்வி உங்ககிட்ட நான் கேட்பேன். நான் கேள்வி கேட்ட உடனே பஸரை பிரஸ் பண்றது மாமியார், ஆன்சர் பண்றது மருமகள். பட் 2 பேருக்குள்ளான லிங்க் எதுவுமே இருக்காது. சோ நீங்க பஸ்ஸை பிரஸ் பண்ணிட்டு சும்மா இருக்கணும். ஆன்சர் மருமக சொல்லுவாங்க. மருமக கரெக்டான ஆன்சர் சொல்லிட்டா கம்பெனி சார்பா 100 பாயிண்ட் உங்களுக்கு கொடுப்போம். இன்கேஸ் மருமகள் தப்பான ஆன்சர் சொல்லிட்டாங்க எல்லாம் பேபேன்னு மூச்சாங்க அப்படின்னா கம்பெனில இருந்து 100 பாயிண்ட் புனிடுவோம். அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற பச்சை கலர்ல ஒரு படுக்கேவலமான ஜூஸ், அது பாவக்காய் ஜூஸோ ஏதோ ஜூஸோ பயங்கர கசக்கும். அது வந்து உங்க வீட்டுக்காரர் குடிக்கணும். நீங்க சொல்ற ஒரு தவறான ஆன்சருக்கும் ஒரு கிளாஸ் ஜூஸ் அவங்க குடிக்கணும். அதனால அவங்க வாழ்க்கை உங்க கையில தான் இருக்குது. பூந்து விளையாடுங்க. இல்ல இன்னொரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னா நீங்க 2 பேருமே வந்து பேசிக்கூடாது. எந்த கனெக்ஷனும் இருக்கக்கூடாது. அவங்க குத்து மதிப்பா பட்டன் நம்புவாங்க, நீங்க குத்து மதிப்பா ஆன்சர் சொல்லணும். ஓகே, இது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. நல்லா பயன்படுத்திக்கோங்க. ஓகேவா? லெட்ஸ் ப்ளே அடிப்பேன் சொல்லி என் மருமக கில்லி. முன்னாடி ஒரு சூசுன்னு ஒண்ணு வச்சிருக்கீங்களா? அது என்ன சூசு, எப்ப குடிக்கணும்? அது என்ன ஜூஸ்? ஆர்வத்தோட வந்து காத்துட்டு இருக்கீங்க அப்படிதானே? அது ஒரு ஸ்பெஷலான ஜூஸ். அது வந்து மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜூஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா இதுக்கு முன்னாடி 3 எபிசோட்ல வந்து வேற ஜூஸ் வச்சோம். அதுல மீந்ததெல்லாம் ஒண்ணா கலக்கி அது மிக்ஸ்டு ஜூஸ்னு உங்களுக்கு 4வது எபிசோட்ல வச்சிருக்கோம். அதுவும் இல்லாம சாப்பிடலன்னா என்ன ஆச்சு? ஐயோ, சாப்பிடணும். சாப்பிட்டாதான் விளையாட்டு. அது சாப்பிடலன்னா அவுட், சாப்பிட்டாலும் அவுட். அதுக்கு வாய்ப்பும் இருக்கு. அது கம்பெனி பொறுப்பே இருக்காது. இப்ப நான் முதல் கேள்வி கேட்பேன். நான் கேள்வி கேட்ட உடனே 2 பேருமே சேர்ந்து இந்த லவர்ஸ் எல்லாம் குடிப்பாங்க தெரியுமா, பார்க்ல பீச்ல, அந்த மாதிரி 2 பேருமே சேர்ந்து ஒரு கிளாஸ் இருக்கக்கூடிய ஜூஸை 2 ஸ்டால குடிக்கணும். அட் அ டைம்ல உறிஞ்சிடணும். உறிஞ்சிட்டு டப்புன்னு பஸரை பிரஸ் பண்ணி மருமகள் ஆன்சர் பண்ணும். இது முதல் கேள்விக்கு மட்டும்தான். ஓகே ஓகே, உங்களுக்கான முதல் கேள்வி. இந்தியாவில் உள்ள மிகப்பெரிய உயிரியல் பூங்கா எங்க உள்ளது? Your time starts now. ஓகே, என்னாச்சு? என்ன ஐயோ குழந்தை ஜூஸ் குடிச்சிட்டோம். ஜூஸ் குடிக்கிறா. இதுல क्वेश्चन அவங்க கவனிக்கவே இல்லையா? நீங்க கரெக்ட்டா நீங்க தான் ஃபர்ஸ்ட் பஸர் அமுக்குனீங்க இல்லையா? அதனால உங்களுக்கான கேள்வி கேக்குறோம். கரெக்ட்டான ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். சோ தமிழரசி, உங்களுக்கு கேள்வி புரிஞ்சது இல்லையா? ஆன்சர் சொல்லுங்க. தமிழ்நாடு வண்டலூர். தமிழ்நாடு வண்டலூர் தான் இந்தியாவிலே பெரிய உயிரியல் பூங்காவா? Are you sure? Sure. Confirm. அப்பா, சிங்கம் ஈசோர சிங்கம். இப்போ அவ போறார் பங்கம். அவர் ஜூஸ் ஊத்துறாரு. டகா டகா டகா. ஒரு ரோசா உன்னலூசா ஆக்கி போனாலே அவளே சா. ஒரு ரோசா உன்ன தூசா ஊதி போனாலே அழகே சா. லாந்தர் விளக்கு குள்ளார மாட்டி முழிக்கும் ஈசலுதான். காதல் நெருப்பில் விழுந்தாலே மனசு முழுக்க. ஓகே டன். சோ சூப்பர். நீங்க ராங் ஆன்சர் சொன்னதால வந்து 100 பாயிண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்து நாங்க புடிக்கிக்கிறோம். அது மட்டும் இல்லாம உங்க ஹஸ்பண்ட் பாவங்க ஃபர்ஸ்ட் கேள்வியிலேயே வந்து பாவக்காய் ஜூஸ் குடிச்சாரு. ஆக்சுவலா கரெக்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா கொல்கட்டா. கல்கட்டால தான் வந்து இந்தியாலே வந்து மிகப்பெரிய ஜூ உயிரியல் பூங்கா இருக்கு. ஓகே, இட்ஸ் a general knowledge question. நாங்களே எப்பனா ஒரு தடவை எப்பலாம் அறிவாளி क्वेश्चन மாதிரி வைப்போம். நீங்க மாட்டீங்க. நாங்க அதுக்கு பொறுப்பாக முடியாது. உங்களுக்கான 2வது கேள்வி. இருந்தாலும் 1000 பொன், இறந்தாலும் 1000 பொன் அப்படின்னு எந்த விலங்கு அனிமலை சொல்லுவாங்க? சூப்பர். அகைன் தமிழரசி ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. யானை. யானை. அப்படியே கரெக்ட்டா? யானை அப்படின்றது சரியான விடை. கம்பெனி சார்பா உங்களுக்கு 100 பாயிண்ட் கொடுக்குறோம். ஜாலியா இருங்க. கங்க்ராச்சுலேஷன். ஓகே, உங்களுக்கான 3வது கேள்வி. ரெட்டினா உடலில் எந்த பாகத்தில் உள்ளது? தமிழரசி அண்ட் ஃபேமிலி நீங்க சொல்லுங்க. கண். கண். சோ ரெட்டினா கண். கண்ணுல தான் இருக்குதா? ஓ, ஐயோ, அந்த ரியாக்ஷன் ரெட்டி கொடுங்கமா. அவங்களுக்கு தெரியல. கண்ணுல தான் இருக்காமா? கண்ணு தெரியறதா இப்போ? ஏதோ குத்து மதிப்பா. ஆனா கண் என்பது சரியான விடை. கங்க்ராச்சுலேஷன். 100 பாயிண்ட்ஸ் நீங்க ஸ்கோர் பண்றீங்க. உங்களுக்கான அடுத்த கேள்வி, 4வது கேள்வி. படிச்சதுக்கு அப்புறமா கூட வேலை இல்லாம இருக்கவங்கள எப்படி சொல்லுவாங்க? தமிழரசி. such a long பிரஸ்யா. சொல்லுங்க தமிழரசி. வேலை இல்லா பட்டதாரி. வேலை இல்லா பட்டதாரி என்பது சரியான விடை. அகைன் 100 மார்க். நம்பி ஸ்ரீராமா ஆனா ஷார்ப்பா இருக்கிறாங்க.
கேள்வி கேக்குதோ இல்லையோ டபாலு பட்டன் அமுகிறாங்க. அமுக்க சொன்னா அமுக்குனேன், மேல இருக்கிறவங்க அமுக்க சொன்னா அமுக்குறேன் அப்படின்னு. ஓகே, உங்களுக்கான 5வது கேள்வி. மது குடிப்பதால் பாதிக்கப்படும் உடல் பகுதி எது? அகைன் தமிழரசி. சொல்லுங்க. குடல். குடல். அப்படியா? குடல் என்பது சிங்கம் சூர்யா சாப்பிடும் சைட் டிஷ். சரியான விடை ஈரல். ஈரல் நீங்க சொல்லிருக்கலாம். ஏன்னா குடல் வழியா தான் வந்து அது ஈரலுக்கு போய் அது பாதிக்கப்படும். ஓகேங்களா? Rhythm correct. Maintain please. Adi. Oh my god, பாவங்க நீங்க. உங்களுக்கான 6வது கேள்வி. மன்னரின் மனைவிகள் இருக்கும் இடத்திற்கு என்ன பெயர்? சூப்பருங்க. சிவகுமாரன் ஃபேமிலி, நீங்க சொல்லுங்க. அந்தப்புறம். அந்தப்புறம். அப்படியா? நல்ல வேளை. அந்தப்புறம்லாம் வச்சிருக்காரா? இல்ல நொந்தப்புறத்துக்கு போகாம அவங்க என்னை காப்பாத்திருக்கிறாங்க. பட் அந்தப்புறம் என்பது சரியான விடை. முதல் முறையா சிவகுமார் ஃபேமிலி பட்டணத்துக்கு 100 மார்க் வாங்கியிருக்கிறீங்க. சந்தோஷமா கை தட்டிங்க. 100 பாயிண்ட் ஸ்கோர் பண்றீங்க. உங்களுக்கான 7வது கேள்வி. 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பூக்கும் பூ எது? அகைன் சிவகுமாரன் ஃபேமிலி. குறிஞ்சிப்பூ. குறிஞ்சிப்பூ என்பது அப்படியா? சரியான விடை. 100 பாயிண்ட்ஸ் அகைன் நீங்க ஸ்கோர் பண்றீங்க. சூப்பர். ஓகேங்க, உங்களுக்கான 8வது கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா, கமல் வந்து ஒரு திரைப்படத்துடைய ஸ்டோரி சொல்லுவாரு. இது இந்த திரைப்படம் தான் எங்க மருமகளுக்கு தெரியும் அப்படின்னு நீங்க ஒரு கட்டத்துல கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா, மாமியார் வந்து பஸ்ஸரை பிரஸ் பண்ணி மருமகள் ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? நான் சொல்ற படத்தோட பேரை நீங்க சொல்லணும். ஃபுல் கதை கேட்கணும்னு அவசியம் இல்ல. எந்த பாயிண்ட்ல வந்து நீங்க கண்டுபிடிச்சாலுமே பஸ்ஸரை பிரஸ் பண்ணிடலாம். உங்களுக்கான கதை என்ன அப்படின்னா, நம்ம ஹீரோ அப்பாவி. அவருக்கு என்ன பிரச்சனைனா, அவருக்கு பேரு தான் பிரச்சனை. அவர் பேரு பார்த்தேன்னா ஒரு வந்து குஞ்சித பாதம் அப்படின்னு அவருக்கு வந்து பேர் வச்சிருப்பாங்க. அதனால அவர் ரொம்ப கூச்சப்படுவார் எங்க போனாலும். விக்னேஷன் ஃபேமிலி, நீங்க சொல்லுங்க. எதிர்நீச்சல். எதிர்நீச்சல் என்பது எதிர்நீச்சல் ஹீரோ பேர் குஞ்சித பாதமா? ஆமா, அதுதான். எதிர்நீச்சல் என்பது சரியான விடை. ரொம்ப கடைசி ஆப்ஷன் வந்து பயன்படுத்துவீங்களா நான் பாத்துக்கிட்டு இருந்தேன். விக்னேஸ்வரி சூப்பருங்க. கஷ்டப்பட்டு நிறைய படத்துக்கு கூட்டிட்டு போனதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரே சூப்பருங்க, கிரேட். ஓகே, இது வரைக்கும் நாங்க வந்து 8 கேள்விகள் கேட்டிருந்தோம். உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க பதில்கள் சொல்லிருந்தீங்க. உங்களுடைய டோட்டல் ஸ்கோர் இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்றத பாத்துடலாம். சோ தமிழரசி அண்ட் ஃபேமிலி, இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் நீங்க ஸ்கோர் பண்ணிருக்கீங்க 100 பாயிண்ட்ஸ். விக்னேஷன் ஃபேமிலி, நீங்களும் 100 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. சிவகுமாரன் ஃபேமிலி, நீங்க தான் பயங்கர லீடிங்ல 200 மார்க் வாங்கியிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன். ஒரு வழியா சூசு கீசு குடிச்சு பாவக்காய் ஜூஸ் எல்லாம் குடிக்க வச்சு இந்த ரவுண்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்த ரவுண்ட் வேற ஏதாவது சூசு குடுப்பீங்களா எதிர்பார்க்கறீங்களா? வேணாமா? அடுத்த ரவுண்ட் நீங்க விளையாடுறீங்களா? சரி, அதுவும் வேண்டாமா? நீங்க விளையாடியே தீர்வீங்க. ஏன்னா நீங்க வந்து டேமேஜ் பண்ணிட்டீங்க. வெற்றிகரமா 3 ரவுண்ட் முடிச்சிட்டோம். இப்போ 4வது ரவுண்ட்ல இருந்து இருக்கோம். இந்த ரவுண்ட பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சூப்பரான ஒரு கேம். 3 பேருமே சேர்ந்து தான் விளையாட போறீங்க. அதுக்கு முன்னாடி என்னடா பார்சல்லாம் சொல்லி வச்சிருந்தீங்களே, கிஃப்ட் தருவீங்களா அப்படி தானே கேக்குறீங்க? நமிதாவுடைய அந்த சோப்பு டப்பா போதும் நினைக்கிறேன் உங்களுக்கு. வேற கையிலே வச்சிருக்காரு. ஒண்ணே போதும். நீங்க என்னதான் திங்கிங்ல இருந்தாலும் வந்து நாங்க வந்து நம்பிக்கை நேர்மை எங்களுடைய பார்ட்டிசிபென்ட்லாம் வந்து வாரி வழங்கி கொடுப்போம் நாங்க. சோ நீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்தீங்க, அதாவது 4வது ரவுண்ட் முடிவுல நீங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்தீங்கன்னா மேட்ரிமோனி போட்டோகிராஃபி வழங்கும் 10,000 வர்த் கிஃப்ட்ஸ் உங்களுக்காகவே காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் மட்டும் இல்ல, ரன்னர் அப்பா வரவங்களுக்கும் மேட்ரிமோனி போட்டோகிராஃபி வழங்கும் 5,000 rupees வர்த் கிஃப்ட்ஸ் வந்து காத்து கொண்டிருக்கிறது. ஓகே, சோ கண்டிப்பா வந்து இந்த gift யாருக்கு போக போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த விளையாட்டை வந்து எப்படி விளையாடுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இந்த விளையாட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 3 பேருமே சேர்த்து தான் விளையாட போறீங்க. மாமியார் இங்க இருப்பாங்க, மருமகள் அங்க இருப்பாங்க, ஹஸ்பண்ட் அங்க இருப்பாங்க. மாமியார் கையில 3 கிளாப் போர்டு இருக்கும். ஒவ்வொரு கிளாப் போர்ட்லயுமே வந்து திரைப்படத்துடைய பெயர் வந்து எழுதப்பட்டிருக்கும். சோ நாங்க டைம் ஸ்டார்ட்ஸ் now சொன்ன உடனே மாமியார் வந்து ஒரு கிளாப் போர்டு எடுத்து அடிப்பாங்க. மருமகள் அங்க இருந்து அது என்ன படம்ன்றது அப்சர்வ் பண்ணிட்டு அதாவது நடிப்பின் மூலமா மட்டும் தான் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும். ஸோ சிம்பிளா சொன்னா அவங்க நடிச்சு காட்டுவாங்க. அது நடிக்கிறது வந்து படத்தோட பேர் டைரக்டா நடிக்கலாம், இல்ல ஹீரோ ஹீரோயினை பத்தி நடிக்கலாம், காமெடியன்னு படத்துல இருக்க முக்கியமான சீனு ஏதோ ஒண்ணு நடிக்கணும். நீங்க அங்க இருக்க ஹஸ்பண்ட் வந்து அதை பார்த்து இது இந்த படம் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அந்த படத்தோட ஹீரோ அண்ட் ஹீரோயினோட போட்டோஸ் வந்து இந்த பாக்ஸஸ்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் படத்தோட போட்டோ ஃபர்ஸ்ட் பாக்ஸ்ல,
செகண்ட் படத்தோட போட்டோ செகண்ட் பாக்ஸ்ல, தேர்ட் படத்தோட போட்டோ தேர்ட் பாக்ஸ்ல. மொத்தமா 3 படம் நீங்க கண்டுபிடிக்கணும். 3 படம் நீங்க கண்டுபிடிக்கிறதுக்கான டோட்டல் டைம் 3 நிமிஷம். ஓகே, 3 நிமிஷத்துக்குள்ள வந்து யார் ஃபாஸ்டா கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து 600 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். செகண்ட்ல வரவங்களுக்கு 400 பாயிண்ட்ஸ், லாஸ்ட்ல வரவங்களுக்கு 200 பாயிண்ட்ஸ். ப்ரொவைடட் நீங்க 3மே கண்டுபிடிக்கணும். இன் கேஸ் 2 தான் கண்டுபிடிக்கணும்னா 400 தான் ஃபர்ஸ்ட் பாயிண்டே வரும். ஓகேங்களா? சோ இந்த பிரம்மாண்டமான விளையாட்டை யாரு முதல்ல வந்து விளையாட போறான்னு பாக்கிறதுக்கு முன்னாடி டோட்டல் ஸ்கோர், அதாவது 3 ரவுண்டுடைய முடிவுல நீங்க எவ்வளவு ஸ்கோர் பண்ணிருக்கீங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ தமிழரசி அண்ட் ஃபேமிலி நீங்க 700 மார்க் வாங்கியிருக்கீங்க. விக்னேஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க 1050 மார்க் வாங்கிருக்கீங்க. சிவா அண்ட் ஃபேமிலி நீங்க 800 மார்க் வாங்கியிருக்கீங்க. 3 பேருடைய காம்படிஷன்ல லீடிங் பொசிஷன்ல இருக்கிறது நம்ம விக்னேஷ் அண்ட் ஃபேமிலி தான். சோ இந்த பிரம்மாண்டமான விளையாட்டையும் விக்னேஷ் அண்ட் ஃபேமிலி தான் துவக்கி வைக்க போறாங்க. லெட்ஸ் வெல்கம் விக்னேஷ் அண்ட் ஃபேமிலி. விக்னேஷ் விளையாட ரெடியா இருக்கீங்களா? ரெடியா இருக்கீங்களா? ஓகே, லெட்ஸ் ப்ளே. எவ்வளவு பண்ணிட்டோம்? இத பண்ண மாட்டோமா? ரெடி? Your time starts now. Come on. பழைய படம். பேரு. குழந்தை. 6 முதல் 60 வரையா? 6 இருந்து 60 வரை. கரெக்ட். ஐயோ 6 இருந்து 60 வரை. ஹீரோ யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? ரஜினி. ஹீரோ என்ன? ஹீரோயின் படாபட் ஜெயலட்சுமி நினைக்கிறேன். அது படாபட் ஜெயலட்சுமியா? ஐயோ அம்பிகாவும் ராதாவும் நினைக்கிறேன். அம்பிகாவும் ராதாவுமா? ஐயோ இப்பதான் தேடுறீங்களோ? ரஜினி. டைம் போயிட்டு இருக்கு விக்னேஷ், கம் ஆன். ஐயோ கேரளால வந்து 6 இருந்து 60 வரை தீராது. 1 நிமிஷம் ஆயிருக்கு. இன்னும் ஒரு படம் கூட கண்டுபிடிக்கல. உங்களுக்கு பக்காவா தெரியுமா? தெரியலன்னா அடுத்த படம் போலாம். அடுத்த படம். சரி அடுத்த படம் போங்க. ஹீரோயின் தெரியாம தேடி என்ன பண்ண போறீங்க? ரஜினி வச்சிரேன். ரஜினி வைங்க. ரஜினி வச்சா பாயிண்ட் இல்ல, இருந்தாலும் வச்சுட்டு வாங்க. அடுத்த படம். நெக்ஸ்ட் எடுங்க. போடுங்க. பழைய படம். நீ நான் ஊர் மக்கள் எனது எங்கள் தங்கம் எங்கள் குழந்தை எங்கள் பிள்ளை எங்கள் வீட்டு பிள்ளை எங்கள் தங்கம் எங்கள் தங்கம். அது படம்னே தெரியாதா விக்னேஷ்? உங்களுக்கு ஐயோ இப்ப அந்த ஹீரோயினுக்கு தெரியாது. விக்னேஷ் கண்டுபிடிச்சாரு, ரிட்டையர் ஆயிட்டாரு. போட்டோட முக்கியம் அப்படின்னு. இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு விக்னேஷ். ஒரு படம் கூட கண்டுபிடிக்கல. பாஸ். டைம் போயிட்டு இருக்கு. Your time is getting up. Last 20 seconds. அட்லீஸ்ட் ஒரு படமாச்சு கண்டுபிடிங்க. அடுத்தது கண்டுபிடிக்க முடியாதுங்க. அது ஹீரோயின் என்ன பழைய ஹீரோயின் பார்த்தா வைக்கலாம். தேடுங்க இல்ல. அது பழைய ஹீரோயின். போங்க. வந்துருங்க. டைம் ஆப். ஆனா இவருக்குன்னு வந்து லக்கு மாட்டுச்சு பாருங்க. எல்லாமே பழைய படம் இல்லையா? பட் கடைசியா வச்சது வந்து ஜஸ்ட் ஒரு லக்கு தான் இல்ல. பழைய ஹீரோயின் தேடி எடுத்துட்டு வச்சிட்டீங்க. அது கரெக்டா மாட்டிச்சு. இல்ல நான் ஜெயலலிதாவா கே விஜயவா நினைச்சேன். ஜெயலலிதா படம் மாட்டிச்சு. சூப்பர். ஏதோ ஒரு லக்ல வந்து நீங்க மாட்டிக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். சூப்பர், கிரேட். Thank you so much. Please take your position. அடுத்ததா இந்த விளையாட்டை விளையாடுறதுக்கு திரு சிவா அவர்கள் ஃபேமிலி வர போகிறார்கள். ப்ளீஸ் கம். சிவா and family. ஓகே சிவா ரெடியா இருக்கீங்களா? And your time starts now. நீங்க பேசுங்க. இப்போ புதுசு நான் சிவா. என்னது அது? என்னுடைய அது வேற எப்படி சொல்லலாம்? வீரம். சிவாவுக்கு பயங்கர வீரமா? பலம். என்னுடைய பலம். வேற பண்ணா புரியல. உனக்குள் ஒருவன். 30 செகண்ட்ஸ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் போடா. 1 2 3. அதான் படம் பேரு. 1 2 3. ரெண்டாவது மார்க். ஆனா யாரும் தெரியலையே ஹீரோயின். எங்களுக்கே தெரியல. 1 2 3. இவங்க. ஃபாஸ்டா தெரியுங்க. சீக்கிரம். டைம் போயிட்டு இருக்கு. 1.5 நிமிஷம். சிவா இன்னும் ஒரு படம் கூட கண்டுபிடிக்கல. சீக்கிரம். ஓடுங்க. அடுத்த படம் 2 கண்டுபிடிச்சீங்களா? இல்ல ஹீரோயின் வச்சாதான் மார்க். ஒண்ணு மட்டும் கிடைச்சா திரும்பி வைக்காதீங்க. வாங்க அடுத்த படம்.
மீச சிங்கம் இன்னும் 30 Last செகண்ட் 30 இருக்கு. seconds. ஒரு படம் கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸ்ரீராம். மொட்டை மீச வேற வேற ஏதாவது சொல்லாமே. எவ்வளவு இருக்கு அவர் பேருக்கு? நெக்ஸ்ட் 20 செகண்ட்ஸ் ஹீரோ more. ஹீரோ முதல்ல யாருன்னு சொல்லிடுங்க. மீச அவர் மீச மட்டும் வச்சிருக்க மாட்டாருங்க. 10 செகண்ட்ஸ் more. சிவாஜி கணேசன் அப்படியே Time பேசிட்டே out, இருங்க. come on. டைம் முடியல. ஆமா. சோ இன்னைக்கு வந்தவங்களுக்கு எல்லாம் ஒண்ணுதான் ராசியா நம்பர் போல இருக்கு. எல்லாம் ஒரு படத்துல நிக்கிறாங்க. நிஜமாவே? நீங்களும் வந்து 3 நிமிஷத்துக்குள்ள ஒரு படம் வெற்றிகரமா கண்டுபிடிச்சிருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். உங்க இடத்துக்கு போகலாம். தொடர்ந்து இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு படம் தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்கீங்க. கடைசியா விளையாட வராங்க நம்ம தமிழரசி அண்ட் ஃபேமிலி. நீங்க அது 3 படத்தை கண்டுபிடிங்க. ஓகேவா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நீங்க 3 படம் கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா நீங்க வின் பண்றதுக்கான வாய்ப்பு மிக அதிகமா இருக்கிறது. கண்டுபிடிப்பீங்களா 3 படத்தை? ஓகே, லெட்ஸ் see. வாங்க. தமிழரசி அண்ட் ஃபேமிலி ரெடியா இருக்கீங்களா? அந்த டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. சாமி கோயில். அது என்னது? அது என்ன பண்றாங்க? சாமி கும்பிடுறாங்க. யாரனா பார்த்தா என்ன சொல்றீங்க? பின்னாடி வாங்க. வணக்கம். அப்புறம் அது சம்பந்தமா என்ன படம்? உங்களுக்கு வணக்கம் சொல்றாங்க, க்ளூ சொல்றாங்க. வணக்கம். ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. வேணா அடுத்த படம் என்ன போறீங்களா? தெரியல. நெக்ஸ்ட் படமா? சரி, அடுத்தது. அடுத்ததுமா அடுத்த படம் எடுங்க. அடுத்த படம் திருப்புங்க. சுத்தம் போச்சு. வட போச்சு. சோனமுத்தா. சூப்பர். சிவாஜி. என்னது? பறவை நடந்து போறது. பறவை நடந்து போகுது. செமையான மேட்டரா இருக்குது. அன்னப்பறவையா? வேற படம் போறீங்களா? அடுத்த படம் எடுங்க. 2 வார்த்தை. இன்னும் 40 செகண்ட் இருக்கு. இன்னும் ஒரு படம் கூட கண்டுபிடிக்கல. இருவர். அவங்க என்னமோ சொல்ல வராங்க. தாலி கட்டின தாலி கல்யாணம் படம். 20 செகண்ட் இருக்கு. தெரியல. என்னாச்சு? சொல்றாரா? தெரியலன்ட்டாரா? மார்க் அவுட்லாம் குடுறாங்க. வேற என்ன பண்ணுங்க? வாங்க. டைம் ஆப். நல்ல ட்ரை. நீங்க வந்து உங்க இடத்துக்கு போகலாம். சோ வெற்றிகரமா 4வது ரவுண்ட் முடிச்சிட்டோம். இந்த ரவுண்ட்ல யார் யார் என்னென்ன மார்க் வாங்கிருக்கீங்க அப்படின்னு பாத்துருவோம். தமிழரசி அண்ட் ஃபேமிலி நீங்க 0 பாயிண்ட்ஸ் வாங்கிருக்கீங்க. விக்னேஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க 200 மார்க் வாங்கிருக்கீங்க. சிவகுமார் அண்ட் ஃபேமிலி நீங்களும் 200 மார்க் வாங்கிருக்கீங்க. இந்த ரவுண்டோட முடிவு தான். டோட்டல் 4 ரவுண்டும் சேர்த்து யார் யார் என்னென்ன பாயிண்ட் வாங்கிருக்கீங்க, யார் நீங்க வின் பண்ணிருக்கீங்க அப்படின்னு பார்த்தோம்னா தமிழரசி அண்ட் ஃபேமிலி நீங்க டோட்டலா 700 மார்க் வாங்கிருக்கீங்க. விக்னேஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க 1250 மார்க் வாங்கிருக்கீங்க. கங்க்ராட்ஸ். சிவா நீங்க 1000 மார்க்ஸ் வாங்கிருக்கீங்க. சோ இன்னைக்கு எபிசோடோட வின்னர் விக்னேஷ் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் விக்னேஷ் அண்ட் ஃபேமிலி. கம் ஆன். வாங்க 3 பேரா. சோ இன்னைக்கு எபிசோடோட வின்னர் விக்னேஷ் அண்ட் ஃபேமிலி நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. மேட்ரிமோனி போட்டோகிராஃபி வழங்கும் 10000 worth gift. இந்தாங்க வாங்கிக்கங்க. நீங்களும் வாங்கிக்கங்க அப்படியே ஃபேமிலியோட. சோ விக்னேஷ் நீங்க சொல்லுங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதாவது நம்மளுக்கு அடிக்கடி டிவில வந்து பழக்கமாயிடுச்சு. ஆனா அவங்க 2 பேரும் இதா வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டைம் வெளியில வந்திருக்குது. இது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. Thank you விக்னேஸ்வரி. ரொம்ப ஜாலியா இருந்தது. வந்துட்டு வீட்ல எப்ப பார் வேலை குழந்தைங்க அப்படின்னு இருக்கிறப்ப கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷன் எல்லாம் போச்சு. இங்க இருக்க அத்தனை டெக்னீஷியன்ஸுமே வந்து ரொம்ப நல்லா கோஆபரேட் பண்ணாங்க இந்த சமயத்துல. எல்லாருக்கும் எங்களுடைய தேங்க்ஸ். ஓகே இன்னைக்கு எபிசோடுடைய ரன்னர் சிவகுமார் அண்ட் ஃபேமிலி. லெட்ஸ் வெல்கம் சிவகுமார் அண்ட் ஃபேமிலி. சோ சிவகுமார் அண்ட் ஃபேமிலி நீங்க ஜெயிச்சிருக்கீங்க. மேட்ரிமோனி போட்டோகிராஃபி வழங்கும் 5000 worth gifts. Congrats. Thank you. அப்படியே எல்லாம் வாங்கிக்கங்க 3 பேரும் சேர்ந்த மாதிரி. கங்க்ராச்சுலேஷன்ஸ். சிவகுமார் நீங்க சொல்லுங்க சிவகுமார். நாங்க ஒவ்வொரு பார்ட்டிசிபென்ட் இங்க விளையாடும் போது சவுண்ட் எஃபெக்ட்ஸ் நீங்க கொடுத்துட்டு இருந்தீங்க. ஜிகு ஜிக்கா ஜிகு ஜிக்கா ஜிக்கா சொல்லுங்க. உங்களுக்கு இந்த கிஃப்டோட வந்து அந்த ஆயா யூஸ் பண்ண சோப்பு டப்பா தான் பெரிய கிஃப்டா நினைக்கிறீங்க இல்லையா? கண்டிப்பா. மிஸ்ஸஸ் சிவா ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி கேமரா முன்னாடி நிக்கிறது ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்குது. Thank you so much. Please take your question.
தமிழரசி அண்ட் ஃபேமிலி ரொம்ப ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு புது அனுபவமா இருக்கு எங்களுக்கு. சூர்யா, அவங்கன்னா பொட்டி தான் கிஃப்ட். நீங்க உங்க ஃபேமிலிக்கு வந்து ஒரு புது மெம்பரே கூட்டிட்டு போக போறீங்க. எப்படி ஃபீல் பண்றீங்க? வேணாமா? ரொம்ப வெயிட். அவருக்கு அவ்வளவு பேட் டெஸ்ட் இல்ல சார். ரொம்ப வெயிட் சார். எது? ரொம்ப வெயிட். அவங்க தூக்கின்னு போயிடுவாங்க, நம்மளால தூக்க முடியாது. அப்படியே ஒரு ஆசை இருக்குதா? சோ எல்லாரும் அப்படியே இங்க முன்னாடி வந்துட்டீங்கன்னா லாஸ்ட்ல ஒரு பாட்டு போட்டு டாடா பை பை சொல்லிட்டு வீட்டுக்கு போயிடலாம். ஓகேவா? கம் ஆன். பரம்பர அஞ்சாறு தலைமுறை ஆனந்தம் படப்பிறதா நாம கொஞ்சம் ஒரு முறை சொன்னாங்க பணமுறை கொண்டாதோ பணமழடா சிகரு தண்டா அப்பு தண்டா செய்ய உப்பு கொண்டா உன் மேல கொண்டு சொல்ல பண்டா ஏழு மலை இருக்கும் கடவுளுக்கும். மீண்டும் இதே மாதிரி ஒரு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சித்து அண்ட் கமல். மாமியார் ஓஹோ மருமகள். பை பை.